அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் தொடர்பாக காவல்துறையிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. எஃப்ஐஆர் லீக் ஆனது தொடர்பாகவும் காவல்துறையினரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது அந்த வழக்கானது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு அந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த ஞானசேகரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் இந்த சிறப்பு புலனாய்வு குழு காவல்துறையிடம் விசாரணையானது நடத்தி வருகிறது. ஞானசேகரனை போலீஸ் காவலில் எடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்கிறாங்க. 7 நாட்கள் போலீஸ் கஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட் மேஜிஸ்ட்ரேட் 7 நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில ஞானசேகரனும் நேற்று விடிய விசாரணை நடத்தப்பட்டு அதன் பிறகு இன்று காலை அபிராமபுரம் காவல்துறையினரிடம் இந்த விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. அதாவது அபிராமபுரம் காவல் நிலைய எடுத்தர் மருதுபாண்டி என்பவரிடம் விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க. மாணவி விவகாரத்துல முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்து இந்த விசாரணையானது தொடங்கி இருப்பதாக அதிகார தரப்புல சொல்லப்படுகிறது. முதல் தகவல் அறிக்கை எப்பொழுது கணினியில எப்பொழுது டைப் செய்யப்பட்டது, கம்ப்யூட்டர்ல எப்போ அது டைப் பண்ணி அதை அப்லோட் பண்ணப்பட்டது, அது மட்டும் இல்லாம எந்த காவலர் உதவியோட டைப் பண்ணீங்க, யார் சரி பார்த்தது, எந்த நேரத்துல இது தயார் செய்யப்பட்டது, ஆன்லைன்ல அப்லோட் செய்ய அனுமதி கொடுத்தது யார், முதல் தகவல் அறிக்கையில் யார் கையெழுத்திட்டது, எப்பொழுது கையெழுத்திட்டப்பட்டது, இதற்கான பயிற்சிகள் எடுத்துள்ளீர்களா போன்ற கேள்விகளும் அவரிடம் கேட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர் லீக் ஆனது குறித்து தான் தற்போது விசாரணை நடந்து தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது அபிராமபுரம் காவல்துறையினர் மட்டும் இல்லாம கோட்டூர்புரம் காவல்துறையினர், அதாவது 2 காவல் நிலையில் இருக்கக்கூடிய காவலர்களிடம் விசாரணையானது தொடங்கி இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த எடுத்தரிடம் தற்போது அபிராமபுரம் காவல் நிலைய எடுத்தர் மருதுபாண்டியிடம் இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க. இது போல பல பேரிடம் விசாரணை நடத்த இருப்பதாக எஸ்ஐடி குழுவிலிருந்து அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த விசாரணை நீளும். அது மட்டும் இல்லாம ஞானசேகரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அதன் பிறகுதான் இவர் நீதிமன்ற ராஜ்யப்பட்டு மீண்டும் விடுதலை சிறையில் அடைக்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.